கண்ணுக்கு தெரியாத ஓவியம், ஆனா எல்லாரும் பாராட்டுறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் விஜயநகர அரண்மனைக்கு ஒரு ஓவியர் வந்தான். அவன் ராஜாவிடம் பெருமையாக சொன்னான், அரசே, நான் வரையும் ஓவியம் மிகவும் விசேஷம். அதை புத்திசாலிகள் மட்டுமே பார்க்க முடியும். ராஜா ஆச்சரியப்பட்டார். சரி, வரையுங்கள் என்றார். அந்த ஓவியர் சுவரில் எதுவும் வரையாமல் நின்று கொண்டு, இதோ ஓவியம் தயார் என்றான். யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. ஆனா நான் முட்டாள் என்று நினைப்பார்களோ என்ற பயத்தில் அனைவரும் அருமை, அற்புதம் என்று பாராட்டினர். ராஜாவும் குழப்பத்துடன் இருந்தார். அந்த நேரம் தெனாலிராமன் வந்தார். அவர் சுவரை பார்த்து சிரித்தார். அரசே, இது ஓவியம் இல்லை, நம்மை ஏமாற்ற ஒரு தந்திரம் என்றார். பிறகு அந்த ஓவியரிடம் கேட்டார், நீங்க சொன்னீங்க புத்திசாலிகள் மட்டும் பார்க்க முடியும். அப்படின்னா நான் பார்க்க முடியலையே, நான் முட்டாளா? அந்த ஓவியர் பயந்து திணறினான். தெனாலி சிரித்து கூறினார், உண்மையில் இங்கே ஓவியம் எதுவும் இல்லை. அப்போதுதான் அனைவரும் உண்மையை புரிந்து கொண்டார்கள். ராஜா கோபப்பட்டு அந்த ஓவியரை தண்டித்தார். கதையின் நெறி: பயத்தால் பொய்யை ஏற்காதே, உண்மையை பேச துணிவு வேண்டும். இந்த வீடியோ உங்களை சிரிக்க வைத்திருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.